விடியா திமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் அடுத்த பொம்மைக்குட்டைமேடு பகுதியில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக ஆட்சியில் எந்த தொழிலும் செய்ய முடியாத நிலை உள்ளது என்றும், விசைத்தறி தொழிலும் நலிவடைந்து விட்டதால் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த மாவட்டம், இந்த நாடாளுமன்ற தொகுதி, இந்த விடியா திமுக அரசுல இன்றைய ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்தினால இன்றைக்கு இந்த தொழிலெல்லாம் சரிவடைந்து வேலையில்லாத ஒரு சூழ்நிலையை இந்த மாவட்டத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த தொழிலுமே சரியில்லை. கோழி பண்ண உரிமையாளர்கள் இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்குள்ளா இருக்கிறாங்க. அதனுடைய தீவனத்துடைய விலை இன்றைக்கு கூடிவிட்டது. மின்சார கட்டணம் கூடிவிட்டது. ஆனா முட்டை விலை ஏறல. யார் யாரை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசும் சரி, நாட்டு மக்களுக்காக எதை வேணாலும் நாங்கள் செய்து கொடுப்போம். நாட்டு மக்கள் நன்மை பெறுவதற்கு எதை வேணாலும் செய்து கொடுப்போம். எதற்கு நாங்கள் அஞ்சியவர் கிடையாது. துணிச்சல் மிக்கவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டை நிர்வாகி அத்தனை பேரும். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறும் திமுகவே அதனை கொண்டு வந்தது என குற்றம் சாட்டிய கழக பொதுச் செயலாளர், அதிமுக அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டால் ஏழை மாணவர்களும் தற்போது மருத்துவம் படிக்கிறார்கள் என பெருமிதம் தெரிவித்தார். காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கெஜெட் நோட்டிபிகேஷன் போட்டாங்க. இங்க இந்த தொகுதியில வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வு வந்தது. இதுதான் ஜீவோ. தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் அதிமுக எதிர்த்து போராடும் என உறுதியுடன் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய, பாதிப்புக்கு அடையக்கூடிய எந்த திட்டம் எப்பொழுது வந்தாலும் எதிர்த்து போராடி வெல்வோம். அந்த தில்லு திராணி எங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்ல. சிவரம் பகுதியில் நிறைய இடத்துல விசைத்தறி தொழில் இருக்குது. இந்த தொழிலும் நடிவடைந்திருக்கு. அதோட ஒரு மோசமான நிலை, இந்த விசைத்தறி தொழில் சர்வடைந்த காரணத்தாலே இதில் பணிபுரிந்த தொழிலாளருக்கு வேலை இல்லை. உரிமையாளர்களும் வாழ்க்கை நடத்துவதற்கே போராட்டம். இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியிலிருந்து விலகிய பலர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர்.